எல்லாம் கொடுத்த அந்த தகவலுக்காக நான் கற்றுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னே வந்து எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நம்மளோட வயசு மூத்த மதர்ஸ்லாம் இருக்கீங்க, நீங்களும் உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கீங்க. ஸோ நாங்களாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்காக அது கற்றுக் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஸோ அதனால் வந்து எனக்கு கொடுத்த வசனம் வந்து லூக் 1:21-38 வரைக்கும். லைஃப் ஆஃப் மேரி. ஓகே, மேரினா எல்லாருக்கும் தெரியும். அதாவது கேத்தலிக்ஸ் வந்து ரொம்ப அவங்கள தான் வணங்குவாங்க, ரைட்? எனக்கு அவங்க வந்து இயேசுவோட அம்மாவாக இருந்தாங்க முக்கியமாக. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறது இல்லை. ஸோ மேரினாக்கா எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி வந்து அவங்க வந்து ஒரு பாக்கியவாதி. எப்படியாவது ஆண்டவர் வந்து காட் வந்து சோய்ஸர். ஓகே, அவங்கள வந்து ஒரு இயேசுக்கு அம்மாவாக ஆகிறதுக்கு வந்து அவங்கள வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இயேசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருந்தாங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லூக் 1:38 படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக் chapter 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். நம்ம என்ன பார்க்குறோம்னா, கடைசியாக வந்து அவங்க வந்து காட் வந்து அவங்களை சூஸ் பண்ணனால ஏஞ்சல் வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, திருப்பி படிங்கன்றது. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். ஓகே, என்ன ஆக கடவுள்னாக்க, நீ வந்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் சொல்லி அங்கே வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லும்போது அவங்க முதல்ல சந்தேகப்பட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இதான் நம்ம ஒன்றாவது பாயிண்ட்டு. அதாவது வந்து she accepted God's will and with humility and trust. அவங்க வந்து ஆண்டவர் வந்து நம்பினாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் வந்து சொல்லிட்டோன்னே நீ இப்படி தான் இருக்கோன்னு சொல்லும் போது அவங்க ஆண்டவர் நம்பினாங்க. ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பும் அப்படி தான். ஸோ என்ன நம்ம செய்ய போகிறோம், என்ன வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கிட்ட காட்டுறாரு, வழி காட்டுறாரோ, நம்ம என்ன செய்வோம்னா அவரை நம்பி, அதாவது காலையில் நம்ம இருந்து ஜெபிச்சு நம்ம நாள் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம். ஸோ இதான் நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து நம்ம வாழ்வு பிள்ளைகிட்டே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ காலையில் வந்து அவங்க வந்து இருந்து ஜெபிச்சு வேத வசனம் படிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அது மூலிமா நம்மளோட பேசுவார். ஸோ நம்மளோட அன்றைக்கி உள்ள காரியங்களை வந்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஓட்டுறது. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு காட்லி மதவாக இருந்தாங்க. ஆண்டவரோட பிளானை வந்து அவங்க சித்தத்தை வந்து அவங்க செஞ்சாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து லூக்கா 2:6-7. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரவச காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையை கிடத்தினார்கள். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவங்க வந்து இயேசுவை பெற்று எடுத்தாங்க. கடைசியாக அவங்க ஆண்டவர் நம்பினால அந்த 9 மாதமாக ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹெல்த்தியாக சேஃபாக வந்து பேபியை வந்து இயேசு வந்து பெற்று எடுத்தாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து இது அவங்க பெற்று எடுத்தாங்கனாக்க, நம்ம பார்க்கணும்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக நம்ம மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்குது அந்த மாதிரி நம்ம அவங்க செய்யல. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு இடம் இல்லாதனால ஒரு ஹம்பலான ஒரு மேஞ்சர், அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, மாட்டு கொட்டாய். ஸோ அங்கே போய் அவங்க வந்து பெற்று எடுத்தாங்க. ஸோ அது என்ன காட்டுனா, அவங்க ரொம்ப ஹம்பலாக இருந்தாங்க. ஸோ மேரி வந்து ரொம்ப ப்ரைட் இல்லாமல், ஓகே, ஒரு எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எனக்கு தான் தெரியும் அப்படி இல்லாமல் அவங்க வந்து இயேசு அவங்க வந்து பெரிய ஒரு மிரக்கல் அவங்க லைஃப்பில் நடக்குது. ஸோ அவங்க வந்து அதை வந்து ஹம்பலாக எடுத்துக்கொண்டாங்க. அவங்க ஒரு ஹம்பலான இடத்துல போய் இயேசு பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இயேசுவோட தேவை, அவர் சின்னதாக இருக்கும்போது பேபியாக இருக்கும்போது அவருக்கு என்ன தேவை அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கொண்டாங்க. அவங்க வந்து ஒரு மதர்லி லவ்வாக இருந்தாங்க. அவர் சின்ன வயதுலேருந்து பாசமாக அவரை வந்து வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம அந்த வசனம் பார்க்க, நீங்கள் இப்போ வீட்டில் போய் படிக்கலாம். ஸோ அவங்க வந்து உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு மாதவாக வந்து இயேசுக்கு இருந்தாங்க. ஸோ எங்கள் லைஃப்பில் பார்க்க போனால் எங்கள் அம்மா இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவங்க சின்னலேருந்து எங்களுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் எப்படி இருந்தார். நாங்கள் வந்து ஒரு அப்பா சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சாதாரண வேலை செஞ்சார். ஸோ வெரி ஸ்மால்
சலரி தான். அப்போ நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்களாம் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் வந்து எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து என்ன இருக்குதோ அது வந்து செஞ்சு எந்த ஒரு குறை இல்லாமல் வளர்த்தாங்க எங்களை. ஸோ அதான் எனக்கு நினைப்பு இருக்குது. ஸோ நாங்கள் 3 பேர் இருக்கும்போது ஒரு தம்பி இருக்கும்போது அந்த டைமில் வந்து அப்பா கஷ்டம் வேலைக்கு போயிட்டு வராரு, மோட்டர் பைக்கில் தான் போயிட்டு வருவார் வேலைக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் எங்களெல்லாம் மோட்டர் பைக்கில் தான் எட்டிட்டு போயிட்டு வருவார். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க எந்த ஒரு குறை இல்லாமல் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்தாங்க. ஓகே, ஸோ பணப்பட்டா இருந்தாலும் நாட் இனஃபாக இருந்தாலும் அவங்க வந்து இருக்கிறத வச்சு எங்களை தேவையை வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது நான் கத்திற்கு நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக வந்து 3வது காரியம் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 19 to 19 19ஆம் வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2:19. மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். இது படிக்கிறது 2:19. மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். அவர் இங்கிலீஷ் அடுத்து படிக்க முடியுமா? இங்கிலீஷ். But Mary kept all these things and pondered them in her heart. ஓகே, அடுத்தது வந்து Luke 2:51. பின்பு அவர் அவருடன் கூட போய் நசரேத்திலிருந்து சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். ஓகே சார், என்ன போட்டிருக்குன்னா முக்கியமா கீழ்ப்படிந்தாரு. யாரு? இயேசுவா? ஓகே, இயேசு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிந்தாரு. அவங்க வந்து அவர் வந்து என்ன சிறுகாட்டில் செஞ்சாரோ அதெல்லாம் அவங்க வந்து மனசில் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அதெல்லாம் வந்து ட்ரெஷர்னாக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இம்பார்ட்டண்டாக வச்சுருந்தாங்க. ஓகே, அவங்க லைஃப்பில் அவர் இயேசு வளர்த்தது, அவர் அவங்க எப்படி வளர்த்தாங்க, அவர் எப்படி நடத்துனாங்க, அதெல்லாம். ஓகே, அவங்க எல்லா காலத்தையும் மனசில் வந்து அவங்க வச்சுக்கொண்டு அதே மாதிரி தான் நம்மளும் செய்வோம்ல. மோஸ்ட்லி மதர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலை வந்து யார்கிட்ட சொல்ல மாட்டோம். சம்டைம் நம்ம தான் எல்லாருக்கும் லீவ் வச்சுருப்போம். ஸோ ஒரு நாள் என்னாகும், வச்சு நம்ம சொல்லாமல் நம்ம வந்து ஒன்று ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஹஸ்பண்ட் சொல்லி பார்ப்போம். சண்டை கேட்கலனாக்க நம்ம ஆண்டுகிட்ட போவோம். ஆமாம் இல்லையா? அவங்களுக்கு புரியாது சில காரியம். ஸோ நம்ம யார்கிட்ட போவோம்னா நம்ம ஆண்டுகிட்ட போவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்லுதுன்னா, மேரி வந்து அப்படியாக வந்து அவங்க எல்லாத்தையும் மனதில் வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லினாங்க. இன்னொன்று என்னன்னாக்க ரிஃப்ளெக்டிவ் ஸ்பிரிச்சுவல், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இதாக இருந்தாங்க. அவங்க இயேசுக்கு வந்து அவர் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக இருந்தாங்க. அதாவது ஆவிக்கிற வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அப்படியே அடுத்தது வந்து அவங்க வந்து பாண்டட் வாட் காட் வாஸ் டூயிங் அட்டென்ஷன். ஓகே, அவங்க பிள்ளை வந்து வளர டைமில் இப்போ மேரியை சொன்ன மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நடத்தணும், ஆண்டோட வழியை நடத்துறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோம் ஆஸ் அ மதர். ஸோ சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆண்டரை பற்றி சொல்லிக் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வரும்போது அவங்க நிச்சயமாக வந்து அந்த வழியில் வந்து பிள்ளைங்களும் வருவாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அதாவது அவங்க வளர்கிற டைமில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்க சின்னலேருந்து வளரும் போதே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வழியில் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அதை மறக்க மாட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து அப்படி தான் வந்தோம். எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு சிறு வயசுலேயே வந்து தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எஸ்பெஷலி சாம் 91, சாம் 23 இதெல்லாம் நாங்கள் மனப்பாடமாக சொல்லுவோம் சின்னதில். இங்கிலீஷும் தமிழும் ஃபுல்லாக சொல்லுவோம். எவ்ரி நைட் வந்து எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ இதுதான் எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என்ன கட்டுனாக்க ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு தான் அது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 to 24 வசனம். 21 to 24. பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லியிருக்கிறபடி ஒரு கோடி காட்டு புறாவையாலும் 2 புறா குட்டிகளையாலும் பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஓகே, இங்கே நாலாவது நம்ம பாயிண்ட்ஸ் என்ன பார்க்குறோன்னா, அவங்க வந்து இயேசு வந்து ஒரு ஆனால் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தில் வளர்த்தாங்க.
ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து ஃபெய்த் வந்து ஆண்டவர் மேலேயும், அதாவது ஒபீடியன்ஸும் எப்படி வந்து கீழ்ப்படிந்து இருக்கணும்னு, அம்மா அப்பாவுக்கும் கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆண்டவர் முக்கியமாக வந்து ஃபியர் ஆஃப் காட் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து போட்டாங்க. ஓகே, ஸோ சிறு வயதிலே அவர் வந்து இயேசு என்ன பண்ணாருன்னா அவரை வந்து ஜூயிஷ் கஸ்டமில் வளர்த்தாங்க. அதாவது அந்த ஜூயிஷ் கஸ்டம் பார்க்கணும்னா இப்போ நீங்கள் நம்ம படித்த மாதிரி அவங்க அந்த என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து அவங்க சிறு வயதிலேயே வந்து இயேசு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதே போல் இந்த நாட்களில் வந்து நம்மளும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். அதாவது அவங்கள வந்து சிறு வயதிலேயே நம்ம வந்து பைபிள் காரியங்களும் அல்லது சர்ச்சுக்கு வர்றதும், நம்மளோட கஷ்டம் என்னென்னா முக்கியமாக சபைக்கு வர்றது, நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரை தேடுறது, அவருடைய ஊழியங்களை காரியங்களை செய்கிறது. ஸோ இதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அவங்க வந்து இயேசுவோட வாழ்க்கையில் வந்து இவர் சிறு வயதிலே கற்றுக் கொடுத்தாங்க. ஷி ரைஸ் ஜீசஸ் இன் காட் ஃபியரிங் ஹோம். அது வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் செய்கிறோமோ அதான் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. ஸோ அதுதான் எங்கள் அம்மா அம்மாவை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நாங்களும் இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்களும் அதை கற்றுக் கொடுக்குறோம், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் கற்றுருக்கு நன்றி சொல்கிறேன். அதாவது அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியா நாட்டிலே சிரேனியா என்பவன் தேசாவிலிருந்து இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. ஓகே, ஸோ இது என்ன காட்டுதுனாக்க, அவங்க வந்து இயேசு சிறு வயதில் பேபியில் இருக்கும் பொழுது இருந்து அவங்க வந்து அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணார் வாழ்க்கையில். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து முதல்ல பேபியில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து வளரும்போது கிண்டர்கார்டன் போகிறாங்க, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ப்ரைமரி போகிறாங்க. ஸோ என்னென்ன செய்கிறாங்களோ எல்லா ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் வந்து அவங்க வந்து இயேசு கூடயே இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரெசண்டாக இருந்தாங்க. அதுதான் அவங்க ஸ்கூலில் வந்து இல்லை இப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி அது சொல்லுவோம்னாக்க, நம்ம ஸ்டேஜ் நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிள்ளைங்களோட லைஃப் வந்து ஸ்கூலில் வந்து முடியுது, ரைட்? ஸ்கூலில் நம்ம மோஸ்ட்லி இருக்கோம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரோம், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தொட்டிலராக இருக்கிறாங்க, பேபியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் லைஃப்லேயும் வந்து மேரி வந்து அப்படியாக வந்து இயேசு கூடயே இருந்தாங்க. அவர் ஹெல்ப்பாக இருந்தாங்க அவருக்கு. அவர் நல்ல ஒரு மாதம் வந்து அவங்க தேவை எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட லைஃப்லேயும் நம்மளும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோமாங்க. அதாவது எங்களோட லைஃப்பில் வந்து நான் அப்படியே சொல்லி என்னோடய பாயிண்ட்ஸ் டெஸ்ட்மனி எங்களோட லைஃப்புக்கு நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மா அப்பா வந்து அம்மா என்ன செஞ்சாங்கனாக்க, நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் கூடயே தான் இருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் எங்கள் அம்மா வந்து வீட்டில் உள்ள கருத்து எல்லாம் எங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது என்ன இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அவங்க துணி மடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சுருவாங்க எங்களுக்கு. அப்புறம் ஒரு வயசு ஆகும்போது எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு 9-10 வயசுலாம் நாங்களாம் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டீச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மினிஸ்ட்ரி போகும்போது நாங்கள் தான் வீட்டில் எல்லா வேலையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க கரெக்டாக. அவங்க சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க எங்களை வீட்டில். நம்ம ஃப்ரீயாக இருக்கான்னு பார்ப்போம், அவங்க என்ன சொன்னாங்க, வேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, நீ இது செய்ய, நீ அது செய்ய, இது வரத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். ஓகே, அப்போ சமைக்கிற வேலையை, வீட்டுக்கு பார்க்குற வேலை, இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் சிறு வயதுலேருந்து எங்களுக்கு வந்து எப்படி துணி துவைக்கிறது, எப்படி எந்த துணி எங்கே துவைக்கிறது, எந்த கலர் வந்து எந்த கலர் கூட போடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும் வேலைலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து எங்களை வந்து நடத்துனாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஸ்கூல் போகும்போது அதுக்கப்புறம் வெளியே காரியங்களாம் எங்கள் அப்பா பார்ப்பாரு. ஸோ பசார் போயிட்டு வர்றது, அப்புறம் ஸ்கூலோட காரியம், எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும் ஸ்கூலோட பேரண்ட்ஸ் டே எல்லாத்துக்கும் அப்பா வருவார். அவர் தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் வந்து அவங்க வந்து எங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவங்க கவனிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதைத்தான் மேரியும் வந்து இயேசுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எல்லா சாப்பாடும் வந்துச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரும்போது வீட்டுக்கு என்ன செஞ்சாலும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்பா வெளியே போயிட்டாலும் அம்மா வீட்டில் இருப்பாங்க, எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் நான் கத்திற்கு நன்றி சொல்கிறேன். அந்த டைமில் அவங்க எங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சதுனால இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்களும் அந்த டிசிஷன் எடுத்துட்டோம். என்ன இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் வீட்டிலேருந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம தான் கவனிக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ அது ஒரு காரியம் வந்து ஆர்டர் நம்மளுக்கு செய்து கொடுத்தாரு. அடுத்ததாக 6வது காரியம் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம்.
உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். படிங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அப்படின்னு என்ன சொல்லுன்னா, அவங்க வந்து அந்த பெயின் ஆஃப் மதர்ஹுட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, நம்ம எல்லா மதமும் வந்து எப்போதுமே நம்ம சந்தோஷமா வீட்டில் இருக்கோம்னு அந்த மாதிரி இருக்காது. சில சூழ்நிலை வரோம், நம்ம வந்து வேலைக்கு போய் ஆகணும், அல்லது வந்து நம்ம வீட்டில் இருந்து பார்க்கணும். சம்டைம் வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யுதுன்னு தெரியாது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நம்ம லைஃப் வந்து அப்படியே ரூட்டீனாக போயிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சம்டைம் பிள்ளைங்கனாலையும் நம்மளுக்கு வந்து மன கஷ்டம் வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அவங்க வந்து மேரி நம்ம என்ன பார்த்தாங்கனாக்க, அவங்க வந்து அந்த அந்த மதர்ஹுட்டில் வந்து அந்த 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 டைமில் வந்து அவங்க இருக்கிற அந்த என்ன சூழ்நிலை கஷ்டம் வந்தாலும் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டாங்க. அது வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படியாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய மதர்ஹுட்டை வந்து நடத்துனாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்க வந்து continue to work faithfully, sacrifice, okay, and love keeps a mother. அவங்க வந்து sacrifice பண்ணாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க sacrifice பண்ணி அவங்க முன்னுக்கு செஞ்சாங்க. ஓகே, அப்படியே உட்காந்துடாம அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து எல்லா சூழ்நிலையும் அவங்க வந்து லிவிங்காக அவங்க ஃபேமிலி நடத்தினாங்க. ஓகே, கடைசியாக எக்ஸ் 1:14. எக்ஸ் வந்து அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் கருத்திருந்தார்கள். ஓகே, அதாவது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க, கடைசி வரைக்கும் அவங்க இயேசு கூட தான் இருந்தாங்க. அவர் வந்து 30 வயசு, எத்தனை வயசுல வந்து அவர் மரணம் வந்தது, ரைட்? அவர் வந்து அடிக்கப்பட்டார் சிலுவையில். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நடக்க போகுதுன்னு. ஏற்கனவே ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவங்ககிட்ட வந்து ஒரு காட்டிட்டாரு. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சஃபரிங்லாம் வரப்போகுது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து, அவர் கிராஸில் வந்து போய் இறந்து, அவர் கலையில் போய் எல்லாம் முடிவு அவர் வந்து ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, அவங்க வந்து கூடயே இருந்தாங்க. அவரோட அதாவது இயேசு அவர் மகனோடு இருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளோட மதர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாருமே எல்லா மதர்ஸும் அப்படி தான் இருப்போம். நம்ம பிள்ளைங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து, அவங்க வந்து அவங்க பிள்ளையோட இருந்து எல்லா விதத்துலையும் அவங்க ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கிறோம். மேரி வந்து அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிறோன்னே நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ எல்லா மதர்ஸும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அவங்க கூட இருந்து, அது முதலாவது வந்து நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம். நம்ம எதுவுமே வந்து சொந்தமாக செய்ய முடியாது. ஸோ இங்கே நம்ம மேரி என்ன பார்க்குறோன்னா, ஆஃப்டர் ரெசல்யூஷன் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கண்டினியூ வந்து அவர் செஞ்ச ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க. இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஆஃப்டர் ரெசல்யூஷன் வந்து மேரி வந்து அவங்க டிசைபிள், அதாவது இயேசுவோட நண்பர்கள் தானே டிசைபிள்ஸ் வந்து ஃபாலோவர்ஸு, அவங்களோடையும் அவங்க கூடயே இருந்து கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சாங்களாம். நம்ம உண்மையாக அந்த வசனம் நம்ம பார்க்கும்போது கடைசி வரைக்கும் வந்து இயேசுவோட நண்பரோட இருந்து அவர் என்ன விஷன் வச்சுருந்தாரு, என்ன கனவு வச்சுருந்தாரோ அதை வந்து அவங்க நிறைவேற்றினாங்களாம். ஸோ அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஆண்டவரோட வந்து மிஷன்ஸை வந்து செஞ்சாங்க. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வச்சுருந்த அந்த கொடுத்த அந்த ப்ரொஃபஸி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நிச்சயம் ஒரு ப்ரொஃபஸி கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் வேற்றும்படி அவங்க தொடர்ந்து அதை செஞ்சாங்களாம். ஸோ அதுதான் நம்ம மேரி பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மதர்ஸ் டே தினம் என்னன்னா, இந்த வசனம் வந்து உங்களோட பேசுவோம் நம்புகிறேன். ஓகே, ஸோ மேரி வந்து அவங்க வந்து ஒரு யங்கான ஒரு கேர்ளாக இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் ஆண்டவரோட வார்த்தையை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க வந்தனால ஆண்டவர் வந்து கடைசியாக அவங்க ஒரு பாக்கியவாதி என்று சொன்னார். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து அவங்க முடித்தாங்க உலகத்தில். ஸோ நம்ம இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு கொடுத்த அம்மாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, முன்னுள்ள சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து என்னென்னு கேட்பாங்க, எப்படி இருக்க, அப்படி சமைச்சிங்களா சாப்பிட்டீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி மேரியக்கா சொன்ன மாதிரி அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வரும்போது நிறைய காலம் நம்மளுக்கு தெரியாது, எஸ்பெஷலி லேடிஸ் தான் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னே நம்மளுக்கு தெரியாது நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனாலும் அந்த வீட்டு காரியங்கள்லேருந்து எல்லா காரியத்தையும் வந்து அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தனால இன்றைக்கி அதனால நாங்கள் நிறைய காரியம் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொடுத்தனால தாயாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ் ஹியர்.